ஃப்ரெண்ட்ஸ், மகளேன் மருமகளே என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அபிராமி, சின்ன தம்பி, துளசி எல்லாரும் பாண்டி சாமிக்கு மாலை போட்டிருக்க விஷயத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாண்டி சாமிக்கு மாலை போட்ட விஷயத்தை பற்றி சொன்னதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாரும் சமாதானம் ஆகிடுறாங்க. சின்ன தம்பியும் துளசியும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இருந்தாலும் பாண்டி மாலை போட்ட விஷயத்தில் கோமதிக்கும் சூடாமணிக்கும் பெரிய குழப்பமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் பாண்டியோட அப்பா அம்மாவுக்கும் பெரிய குழப்பமாக இருந்து ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. நிறையா காமெடி கலாட்டெல்லாம் நடக்குது. ஒரு கட்டத்தில் பாண்டி ஒரு பெரிய ஒரு திட்டத்தோட கதையை சொல்கிறாங்க. நான் ஏன் மாலை போட்டிருக்கேன் அப்படின்னா, அபிராமி என்னை அவங்க நல்ல பையனாக நினைக்கணும். ஏன்னா அடுத்து துளசிக்கு எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு வரும். இப்போ தான் நவீன் கல்யாணம் பண்ணாமல் போயிட்டாங்க. அடுத்து அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் தான் அந்த மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய திட்டத்தை சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் பகலில் இங்கே இருக்காங்க, நைட்டில் தான் அங்கே தோட்டத்து பங்களாவுக்கு போயிடுறாங்களா, அந்த விஷயம்லாம் மாறணுங்கிறதுக்காக தான் இந்த மாலை போட்டு இந்த நாடகம்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஜாலியான ஒரு மூமெண்ட் போகுதுன்னு வச்சுங்களேன். இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா துளசி சாப்பிட வரணும்னு சொல்லும்போது அப்பையிலேருந்தே பாண்டியோட அப்பா அம்மா பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை இவங்களுக்கு, அதாவது அபிராமி கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, துளசிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. துளசியோட காலில் ஒரு கொலுசு இல்லை, அதை கோமதி சொல்லி காட்டி, சூடாமணி சொல்லி காட்டி இந்த மாதிரி பேசுகிறாங்க. அதனால் பார்த்தா எல்லாம் கோவப்பட்டு பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் கோமதி கோவமாக பேசிடுறாங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது பாண்டியோட அம்மா இப்போ சப்போர்ட் பண்ணி பேசுனதுமே இப்போ சூடாமணிக்கு சந்தேகம் வருது, என்ன அந்த பக்கத்து பேசுகிறாங்களேன்னு. இருந்தாலும் துளசி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுறாங்க. ரொம்ப அதாவது அபிராமி ரொம்ப சந்தோஷமாக வாங்கி கொடுத்த ஒரு கொலுசு, அதாவது சென்டிமெண்ட்டான கொலுசு அப்படிங்கிறனால அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. சின்ன தம்பி எல்லா பக்கத்தும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன தம்பி துளசி இந்த மாதிரி கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு அடுத்து எல்லா பக்கத்தும் கார்லலாம் தேடிட்டு நேராக காலேஜுக்கு போய் அங்கேயும் தேடுறாங்க. இங்கே பார்த்தா துளசி ரொம்பவுமே கவலையாக உட்காந்துருக்காங்க. அப்படியே நாளை அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தோம்னா துளசி தூங்காமே உட்காந்துருக்காங்க. இப்போ சின்ன தம்பி தேடி கொலுசோடு வந்துடுறாங்க. அதை பார்த்து துளசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சின்ன தம்பி சந்தோஷப்படுறாங்க. நமக்கு ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டின மாதிரி அடுத்து காதலுடைய விஷயத்தை சொல்ல போகிறாங்க. இப்போ ஃபோட்டோ எடுத்து காட்டி அந்த ஃபோட்டோ துளசி பார்த்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அப்படி பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கதை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக போகுது. அது எமோஷனலாக இருக்குமா, இல்லை சஸ்பென்ஸாக இருக்குமா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோமோவாக இருக்கட்டும், இல்லை அடுத்து வர கதையாக இருக்கட்டும், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.